வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். பாம்பே காஜா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாம்பே காஜா நம்ம வீட்டிலே நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 2 கப்பு மைதா மாவு எடுத்துப்போம். மைதா மாவு வேணாங்கிறவங்க கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ மைதா மாவு தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் உருக்குன நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா தான் இது நல்லாயிருக்கும். எண்ணெய் வேண்டாம். அப்புறம் கொஞ்சமாக சோடா மாவு போட்டுப்போம், அதாவது பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சுக்கணும், தளன்னு வேண்டாம். இது ஈஸியாக குழந்தைகளுக்கு வீட்டிலே செஞ்சிடலாம். இன்னும் சொல்லப்போனால் இது நல்லா பிடிச்ச ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பாதுஷா டேஸ்ட் இருக்கும். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுத்துருங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. ஏன்னா நம்ம சோடா மாவுலாம் குறைச்சி போடுவோம். கடையில் மாதிரி எண்ணெயெல்லாம் வந்து நல்ல எண்ணெயாக ஊற்றி செய்வோம். இதை பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் நெய் கூட விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இதுக்கடையில் நம்ம வந்து ஜீராவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 கப்பு சுகர் போட்டுட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு கம்பி பதமாக ஜீரா இறக்கிக்கணும். அந்த கம்பி பதம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் எடுத்தோன்னா உடஞ்சிடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். அப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் 2 சொட்டு எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஜீரா ரெடி ஆகிடுது. பிறகு அதில் தடவுற பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். சின்ன கப்பில் 2 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு அது மேலே 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடணும். ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கலாம். இல்லை மைதா மாவு வேணாலும் போட்டுக்கலாம். நம்மகிட்ட எது அவைலபிளோ அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதை தான் வந்து நம்ம மாவு திரட்டினதுக்கப்புறம் அது மேலே வந்து பேஸ்ட் மாதிரி தடவ போகிறோம். திருப்பி நம்மளுடைய மாவை எடுத்து நல்லா வந்து பிசைஞ்சிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கலாம். மாதிரி ஃபுல்லாக அந்த மாவு வந்து தேய்ச்சதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக அதில் மேலே தடவிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து கிறிஸ்பியாக வரும். ரெண்டாவது வந்து நல்லா போரஸாக சூப்பராக இருக்கும். அப்படியே உருட்டிட்டு ஒரு சின்ன 2 சொட்டு தண்ணி விட்டு அந்த ஓரத்தை ஒட்டிக்கலாம். இல்லைன்னா அது அப்படியே பிரிஞ்சு வந்துடும். நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் தண்ணி விட்டு ஒட்டிட்டோம்னா அது பிரிஞ்சு வராது. கரெக்டான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அது இந்த மாதிரி தடவிட்டு அது சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கிங்க. வெட்டிட்டு அதை அப்படியே அமுக்கி சின்ன சின்ன பீஸாக அமுக்கி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியது தான். அதை ரெண்டு கப் மாவையும் இப்போ நான் வந்து 8 துண்டாக பிரிச்சுக்கிட்டேன்.
எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு கொஞ்ச நாளி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு இதை அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பராக நம்மளுடைய பாம்பே காஜா ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஜீராவில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லா அக்கேஷனுக்கும் இந்த ஸ்வீட்டை நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் அமைக்கிக்குங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.